போச்சே போச்சே. நான் என்ன பண்ணுங்க? என்ன சார் அமுத்தி உடச்சு போட்டு இருக்குன்னா கலைமாமணி அவனா காணா சார். அப்பா ஒரு பணத்தையா காணாமடா. ஐயோ தண்ணியை குடிச்சவங்க அது வச்சு சார் பையன் காணா சார். பாருங்க சார் இங்கே பையெல்லாம் உடச்சு இங்க பாருங்க சார். இந்த ரேஷன் கார்டு ஆதார் அட்டை எதுவுமே காணாமடா. இங்க பாருங்க சார் எப்படி விழிச்சு போட்டு வச்சிருக்காரு. ஐயோ தண்ணியை குடிச்சவங்க அது வச்சு சார் பையன் காண சார். பாருங்க சார் நீங்களே பையெல்லாம் உடைச்சு இங்க பாருங்க சார் இந்த படத்தை எப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு. உடைச்சுட்டாங்கடா அந்த படத்தை. உடைச்சு தாண்டா இருக்கு. போச்சு என் பொருள் ஃபுல்லா போச்சு. நாசமா போச்சு போச்சே போச்சே. நான் என்ன பண்ணுங்க? ஐயோ போச்சே சார். இல்ல சார் தூக்கிட்டா சார். கார்த்தி ரேஷன் கார்டு ஆதார் அட்டை எதுவுமே காணாம துப்புல வச்சிருந்தோம்ல. ரேஷன் கார்டு ஆதார் அட்டை எதுவுமே இல்லை. தூக்கி அடிச்சிட்டாங்க. நீ எப்படி போய் நான் ரேஷன் கார்டு வாங்குறது? இங்க பாருங்க சார் எப்படி பிரிச்சு போட்டு வச்சிருக்க. ஒரு பெரிய டைரி வச்சிருந்தேன் சார். அதுல பேப்பர் முன்னாடி இருந்துச்சு. வண்டி எதையுமே காண. அம்மட்டி ரேஷன் கார்டு காண ஆதார் அட்டை காண எல்லாமே போச்சு. ஒரு வீடு வாடகைக்கு விட்டா வீட்டு ஓனர் இப்படின்னா பண்ணுவாங்களா? எந்த ஊர்ல நியாயம் இருக்கு சார்? எனக்கு படப்படன்னு வருது சார். நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன். நீங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. இன்னும் நான் செக் பண்ணணும் தரப்பா சாவியை வாங்கி வச்சிருக்கேன். இந்த கிளாஸ் யார் சார் உடைச்சா? இந்த கிளாஸ் யார் சார் உடைச்சா? நான் உடைச்சா சார்? உடைச்சு இது வழியா கதவை திறந்து என்னென்ன அப்ளை பண்ணணுமோ பண்ணி வச்சிருக்காங்க சார். நீ வந்து செக் பண்ணு. எது காணாம பாஸ்போர்ட் காணாம போச்சு. வீட்டை காவி வைக்கிறேன். நான் சாவி விட்டோம். என் வீட்டுக்கு நான் எப்படி சாவி விட்டேன்? பணத்தை காணாமே. பணத்தை காணாம உள்ள வச்சிருந்த கலைமாமணி அவார்டு 2 அவார்டு ஸ்டாலின் கலைஞரையா கொடுத்தத 2யுமே தூக்கிட்டாங்க. எனக்கு இது பெரிய பிரச்சனை. மானக்கேடாயிருச்சு.